கொழுக்கட்டை சாப்பிடறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத இந்த வீடியோல பாப்போமா? அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். கொழுக்கட்டைய அரிசி மாவு, வெல்லம், தேங்காய், பருப்பு, நெய், ஏலக்காய் இதெல்லாம் வச்சு செய்வாங்க. இத வேக வச்சும் சாப்பிடுவாங்க, இல்ல பொரிச்சும் சாப்பிடுவாங்க. பட் வேக வச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்பதான் அதுல உள்ள சத்துக்கள் அப்படியே இருக்கும். கொழுக்கட்டையில சேர்க்கக்கூடிய அரிசி மாவு உங்க இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. செரிமான பிரச்சனையும் இது சரி செய்யும். அதுல ஆட் பண்ணக்கூடிய தேங்காயில அசிடிட்டி ப்ராப்ளம், மன அழுத்தம், நல்ல தூக்கத்தையும் வர வைக்கும். முக்கியமா அதுல ஆட் பண்ணக்கூடிய வெல்லத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம கூடவே இதுல நியூட்ரிஷன், விட்டமின், அயன், ஜிங்க், செலினியம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதுல நிறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொழுக்கட்டையில சேர்க்கக்கூடிய நெய்யில பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடல் புண், மலச்சிக்கல் ப்ராப்ளமையும் இது சரி பண்ணும். நெக்ஸ்ட் உள்ள பாசி பருப்புல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கும். உங்க உடம்புல உள்ள மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், இதய நோய்களையும் தடுக்கும். லாஸ்டா ஏலக்காயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்தா அதை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். சோ எப்பவும் சொல்றதுதான், எதையுமே அளவா சாப்பிட்டீங்கன்னா